புடிச்சு துண்டு துண்டா வெட்டி நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா உங்களுடைய பலிபீடத்தை வைத்து உங்க தெய்வங்களை கூட்டி நீங்க துணி செய்யுங்க, கூப்பிடுங்க. அந்த தெய்வம் வந்து அந்த பலியை ஏற்றுக்கொண்டா நான் ஒத்துக்கொள்றேன் உங்க தெய்வம் தான் மெய்யான தெய்வம்ட்டு. அப்படி இல்லையா அதே போல நான் செய்யறேன் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். ஜெபிக்கிறாங்க, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜெபிக்கிறாங்க இது பண்றாங்க எல்லாமே செய்யறாரு. அப்ப இவரை பார்த்து நினைக்கிறாரு வச்சுக்கலாம். நல்லா வேகமா கூப்பிடுங்க, உங்க தெய்வம் தூங்குவாரு இல்ல ஊருக்கு போய் போறாரு, கூப்பிடுங்க அப்படின்றாரு. ஆனா அதே சமயத்துல ரெண்டாவது தூரு இவருக்கு வருது, எலியாக்கு வருது. என்ன பண்றாருனாக்கா அழகா பலிபீடத்தை கட்டுறாரு, புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி தண்ணியை ஊத்த சொல்றாரு, பயங்கரமா தண்ணியை ஊத்த சொல்றாரு. பொடியா வெட்டி அந்த பலிபீடத்துல அந்த கறி வைக்கிறாரு. வச்சு ஜெபிக்கும் போது உடனே அக்கினி மேல வருது, புரியுதுங்களா? அப்ப அவருடைய ஜெபம் எவ்வளவு புரியுது யோசனை பண்ணுங்க. இதனாலதான் இங்க சொல்லும்போது பாத்தீங்கன்னாக்கா எலியாவின் ஆவியை உடையவர் யாரு? யோவான் சொன்னாங்க. அந்த ஆவி உங்களுக்கு வேணும், எனக்கு வேணும்.